ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே திதியோக காரணத்தின் அடிப்படையில் அந்த 15 திதிகளுக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள் பலன்கள் தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். வழிபாடுகளை அதுக்கேற்ப முடக்குங்கிறத என்ன எப்படி வேலை செய்யும் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த இதுகள்லாம் விதிகளோடு பொருத்தி பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சொல்லக்கூடியதை இந்த விதிமுறைகளை தாண்டி நீங்கள் பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா, இந்த முடக்கு திதி சூன்யம் இதெல்லாம் சரியாக ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி புஷ்கரண வாசம் இப்படி நிறைய இருக்குது. ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி. அதில் ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு துல்லியமான விஷயத்தை பேசிட்டு போகும். ஒரு முக்கியமான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்காகத்தான் நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்ப்போம். அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது ஜோதிட ரீதியாக அப்படின்னு தான் பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பில் திதி யோகம் கரணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். கோச்சாரம் மாதிரியான ஒரு சில பலன்களை கிரகங்கள் கோச்சாரத்தில் நகரக்கூடிய பலன்களை எவ்வளோக்கு எடுத்துக்கலாமோ அந்தளவுக்கு தான் இனி வரக்கூடிய வீடியோகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். வரக்கூடிய வீடியோவில் நம்ம பதிவு பண்ணக்கூடியதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னிங்கன்னா 100% அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக இது நடந்துடாது அப்படின்னும் இல்லை. பெரும்பகுதி ஒத்து வரக்கூடியதாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருக்குமானால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலன் தான் நம்ம இப்போ பதிவு பண்ணி சொல்ல போகிறோம். அல்லது ஏற்கனவே நம்ம நிறைய ஜாதகங்களில் எடுத்த குறிப்புகளை பதிவு பண்ணிட்டு போவோம். அது அந்த ஜாதகத்துக்கு எப்பவுமே ஒரு ஜாதகத்துக்கு பொருந்துகிற ஒரு விதி இன்னொரு ஜாதகத்துக்கு பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சூட்சமும் இருக்கும். எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு சூட்சமும் இருக்கும். அந்த சூட்சமாக திதி யோக காரணத்தையெல்லாம் தாண்டி கிரக நிலைகளை தாண்டி பாதசார ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அதைத்தான் அது பேசும். அப்படி கண்டுபிடிச்சி அது தனி ஜாதகத்துக்கு சொல்கிறது வேறு. ஆனால் உங்களோட ஜாதகத்தை கையில் கொடுக்காமல் வெளியில் இருந்து ஒரு வீடியோவாக பார்த்து ஒரு சில நேரம் இங்கே தேடல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தோட பொறுத்துனா சரியாக வருதான்னு தேடல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுற கருத்தாக இதை எடுத்துக்கலாம். சரி, 2.5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது ஒரு சிலரோட வேண்டுகோள். வக்ர கிரகங்களால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க, கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க ராகு கேதுவினால் பாதிப்பு ஏற்படுகிற அளவுக்கு வக்ர கிரகங்களாலும் பாதிப்பு ஏற்படுறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுலேயும் 7ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகிறது அப்படிங்கிறதும் அல்லது நீச்சமாகிறதுங்கிறதும் அல்லது வக்ர கிரகங்களோட சேர்றதுங்கிறதும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கடுமையான நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். பொதுவான கருத்து இது. 100% அச்சத்தை ஊட்டுவதற்காக அதுக்கு அப்படி இருக்குமானால் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பலரும் மேலோட்டமாக அந்த திருமண காலத்துலேயோ வேறு ஏதாவது காலகட்டங்கள்லையோ பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரியான சவால்கள் இருக்கும், அதை சரி பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் விடுறதுனால பல நேரங்களில் திருமணத்துக்கு பிறகு கஷ்டப்படுற ஜாதகங்கள் நிறைய வர்றதை நம்ம பார்த்து தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம். 7ஆம் அதிபதியோ 7ஆம் இடத்திலோ ஒரு வக்ர கிரகம் இருக்குமானால் அந்த வக்ர கிரகத்தின் பலன் ஒரு ரிவேர்ட்ஸ் அடித்து லைஃப்பை திருப்பி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய கால அவகாசத்தில் போராட்டமான கால அவகாசம் கொஞ்சம் வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. சிலருக்கு அந்த கிரகத்தோட வலிமையை பொறுத்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். இதே 7ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் பெரும்பாலும் இது பாக்கியத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ இருக்குமானால் அது இன்னமும் கடுமையான நிலைமையை தான் கொடுக்குதே தவிர மோசமான நிலைமை தான் கொண்டு போகுதே தவிர செழிப்பான நிலையை தருவதில்லை. இதில் எந்த கிரகமாகவும் இருக்கலாம், 7ஆம் அதிபதி என்ன கிரகமாகவும் இருக்கலாம். அது பெரும்பாலும் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது குழந்தை கிடைக்கிறதுல போராட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் உருவாக்குது. பெண்களுக்கு 9ஆம் இடத்தில் அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் கடுமையான நிலைமையை குழந்தை கிடைக்கிறதுல உருவாக்குது. அதே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா 11ஆம் இடத்தில் ஒரு வக்ர கிரகம் இருக்கிறதுங்கிறதும் நிறைய 11ஆம் இடத்துல இருந்தால் நட்பலன் தருங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது. அதுக்கு பதிலாக
11ஆம் இடத்தில் ஒரு கிரகம், லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமாகிறது, அதாவது 7ஆம் அதிபதி போய் அங்கே வக்கரமாகிறதுங்கிறதும், அல்லது 11ஆம் அதிபதி வக்கரமாகிறதுங்கிறது, 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாகிறதுங்கிறதும் மிகப்பெரிய அளவில் அபிலாஷைகள் நிறைவேறாத ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி அதன் மூலமாக குடும்பம் ரொம்ப அழுத்தமாகிறது அப்படிங்கிற விஷயமும் இதாகுது. பொதுவாக அதே மாதிரி 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வக்கரமாகுதுங்கிறது பெண் ஜாதகமாக இருந்தால் ரொம்பவே கவனம் எடுத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஜாதகமாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னிங்கன்னா, ஆண் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது இல்லையானா ஆண் ஜாதகத்திலையும் 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி வக்கரமானால் கண்டிப்பாக பார்க்கணும். அதுபோக ஆண் ஜாதகத்தில் ஒரு வக்கர கிரகம் அங்கே போய் உட்கார்ந்துருக்குது அப்படின்னாலும் அந்த கிரகம் என்ன மாதிரியான தன்மை, நட்பு அப்படிங்கிற நிலையில் இருக்கா அல்லது பகை அப்படிங்கிற நிலையில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். ரெண்டாவது, மாமனார் மாமியார் வீட்டில் கருத்து மோதல் உருவாகிறதுக்கு ஆண் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு இந்த தாம்பத்திய விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல எல்லாம் காரணம் காட்டக்கூடிய இடத்துல எல்லாம் அது வந்துடும் ஒன்றுங்கிறது. அதே 10ஆம் இடத்தில் ஒரு வக்கர கிரகம் இருக்கிறது அப்படின்னா, இப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு விதமாக சொல்லப்பட்டாலும், இதே வக்கர கிரகங்களாக ராகு கேது எடுத்துக்கலாம், அது இயல்பிலே வைக்கிறோம். ஆனால் வேற்றுக்கு 7ஆம் அதிபதியோ இதோ 10ஆம் இடத்துல போய் வக்கரமாகிறதுங்கிறது தொழில் ரீதியாகவும் சரி, மற்றபடி வாழ்க்கையில் தொழில் இருந்து சரிகிறது, பொருளாதார குடும்ப நிலைக்கு அப்புறம் உள்வனம் வந்ததுக்கப்புறம் பொருளாதாரத்தை காரணம் காட்டி பிரிகிறது, அதுக்கு மேலோட்டமான காரணங்களை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் தனித்து நிற்க முடியாதவர் இவர். தனித்து சுயபலத்தோடு நிற்க முடியாமல் அப்பா அம்மாவை சார்ந்து நிற்கக்கூடியவருங்கிற காரணம் காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் வக்ரமாகும்போது ஏற்படுது. அதனால் இந்த வக்ர கிரகங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து, பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இருக்கக்கூடிய பொருந்தி வரக்கூடிய ஜாதகங்களை பொறுத்துறதா சரியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பெண் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஏதோ ஒன்று கொண்டு வந்து உள்ள சொருகி ஏதோ ஒரு வகையில் கல்யாணத்தை நடத்திடலாங்கிற ஒரு ஆதங்கத்தில் நிறைய பேர் நம்ம செய்கிறோம். தவறுன்னு நான் சொல்ல, அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அது தாண்டி நீங்கள் நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க. பையனுக்கு ஒரு 40 பக்கமே ஆயிட்ட பசங்களாக இருக்காங்க, 42 45 வரைக்குமே கல்யாணம் ஆகாத பசங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அமைப்பு வருதுன்னா இதை போய் பார்த்துட்ருக்கிறதா அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் உண்மையில் அந்த கிரகத்தின் தன்மை பாதிப்பும் நல்ல ஜாதகர் லக்னாதிபதி வலுவை பொறுத்து 7ஆம் அதிபதியின் வலுவும் இருந்தால்தான் சரியானபடி இருக்கிறது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. அப்படி இல்லாமல் 7ஆம் அதிபதி வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, அதுவும் பெண்களுக்கெல்லாம் நடக்கும்போது, அதாவது பெண்கள் வீட்டில் பெண்களுக்கு நடக்கும்போது இல்லை, பெண்கள் பசங்களுக்கே சின்ன பசங்களுக்கு நடக்கும்போது ஒரு 3 மாதம் 6 மாதம் அதுக்குள்ள ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அது எவ்வளவு பாதிக்குது மன ரீதியாக அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப அந்த பையனை பாதிக்கிறது இல்லை. எனக்கு அவங்க கூட கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு பெண்ணாக இருக்கும்போது கடுமையாக அது பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்குள்ளான ஜாதகங்கள் இப்போ நம்மக்கிட்ட அதிகமாக வருது. இப்போ அதிகமாக வர்றதில் ஒரு இந்த மாதிரி பிரிவினை சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வர்றதில் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது இந்த மாதிரியான சமாச்சாரங்களால் பிரிவினை வரக்கூடாதுங்கிறது நம்மளோட எண்ணம். அதனால் பதிவு பண்ணுறோம். வக்ர கிரகங்கள் சில நேரங்களில் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் தரும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இந்த வக்ர கிரகங்கள் 7ஆம் அதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான வக்ர கிரகங்கள் ஜாஸ்தியாக ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு நார்மலான லைஃப் அமையறதில்ல அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறாங்க. நார்மலான ஒரு லைஃப் அவங்களுக்கு அமையறதில்ல அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த அனுபவத்தில் சொல்கிறோம். இப்படிப்பட்ட வக்ர கிரகங்களுக்கான தீர்வுகள் அது எந்த நட்சத்திரத்தில், என்ன ராசியில், என்ன லக்னத்துக்கு, என்ன நிலைமையில் போய் உட்காருதுங்கிறத பொறுத்து பலனில் மாறுபட்ட நிலைமையில் இருக்குது. இது பொதுவான நிலைமையில் சொல்லும்போது பலன்
கொஞ்சம் திருமண பொருத்தத்துலேயும் சரி, அடுத்ததாக தொழில் ரீதியாக வரக்கூடிய வருமானங்கள்லையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகங்களை நம்ம கவனித்து சொல்லணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சாமானியர்கள் பார்த்துருக்கீங்க, நாங்கள் ஜோதிடர்கள் எல்லாம் சாமானியர்களான கண்டிஷனில் பார்க்குறோம் அப்படின்னிங்கன்னா இந்த வக்ரகிரகங்கள் இருப்பதற்கான நிலையும் அதற்கான சூழ்நிலையும் திசாபுத்திகளாக இல்லாத வரைக்கும் பாதிப்புகள் குறைவு தான். இதுவே திசாபுத்திகளாக நாளைக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பாதிப்புகளோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை கவனமாக எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் வக்ரகிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதோ லக்னமோ லக்ன அதிபதியோ அல்லது வந்து 7ஆம் அதிபதியோ இருக்குமானால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டால் அப்படி எல்லா கேள்வியும் குதர்க்கமாக கேட்கலாம். அப்படின்னாலும் இது பாதிப்பு அதிகம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்ந்தவங்களையும் சேர்த்து அது பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்ற பாவங்கள் வந்து நம்மளை மட்டுமே கூட பாதிக்கும், நம்மளோட சேர்ந்தவங்களையும் சேர்த்து பாதித்து கடுமையான நிலைமை கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த லக்னமும் அதற்கு 7ஆம் பாவம் கடுமையான நிலைமை கொடுக்குது அப்படிங்கிறது ஒன்று. நம்மளோட வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை 5ஆம் இடம் 9ஆம் இடம் கூட பாதிக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த 7ஆம் இடத்துல குடும்பத்தோட சேர்ந்த உறுப்பினர்கள்லையும் கூட பிறந்தவங்க அதே மாதிரி அப்பா அம்மா வரைக்கும் மன வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது. மனோவியல் ரீதியாக இதனோட பாதிப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தில் மாற்று கருத்து இருக்கிறவங்க கமெண்ட் போடுங்க, அல்லது சந்தேகங்கள் இருக்கிறவங்களும் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இது விவரிச்சுட்டே போகலாம்னாலும் வக்ர கிரகங்களிடம் கவனம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை பிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.